இருக்கிறா. நெக்ஸ்ட் டே ஷென்னுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கா இல்லையா? ஸோ நம்ம பசங்க எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க. ஜியா தான் அதிகமாக வாங்கிட்டு வந்துருப்பா போல. அந்த ஃப்ரூட்ஸையே பார்த்துட்டு இருக்கேன். இதை கூரன் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, ஷென் ஜியா தான் உனக்காக இத்தனை ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு வந்தான், நானும் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கான். அப்புறம் ஷென்னும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே ஆகிடுவேன். அப்புறம் ட்ராமாக்கு நீங்கள் காஸ்டியூம் எல்லாம் வாங்கினீங்க இல்லையா, அது எல்லா நாளைக்கு திரும்ப கொடுக்கணும், ஸோ இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம கூரனும் ஓகே சொல்லிட்டான். அடுத்து என்ன, ஜியா வந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறா. எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நிறையா தூக்கிட்டு போகணும், நீ ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படிங்கிறா. அடுத்த நாள் கூரனும் ரெடியாக வர 2 பேரும் இவனை பார்க்குறாங்க. அன்னைக்கு பேஸ்கெட் பாலில் தோத்த பையன் தான். தோ இவன் தானா, இவனை தானே நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனையும் சுற்றி வளைச்சிக்க இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜியா வந்து கூரன்கிறா, என் பின்னாடி நில்லுன்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி கெத்தா வந்து நிற்கிறா. நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண போறியா ஜியான்னு சொல்லிட்டு கேட்க, வாயை மூடிட்டு நான் கராத்தல பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போஸா கொடுத்துட்டு இருக்கா. கொஞ்சம் உங்களுக்கே பேதி ஆகுது. டக்குன்னு பின்னாடி பாரு விளக்கான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடிட்டா. என்னடா நடக்குதுங்கிற மாதிரியே இவனும் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கேன். இப்போ டக்குன்னு அவ கையை பிடிச்சிட்டு இவன் வேகமா இழுத்துட்டு ஓடிட்டான். ஒரு வழியா அப்படியே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. பிளாக் பெல்ட் எல்லாம் எவன் வாங்கினா, தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சு நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லின் சாரை காட்டுறாங்க. ஹீரோவோட அங்கிள் தான். ஸோ வீட்டுக்கு வரும்போது 2 ஆன்டிஸ் பிடிச்சி வச்சுட்டு, ஜாங் நல்லா படிக்கிறான் போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாமா ஆன்டி, அவன் வீக்கெண்டெல்லாம் இப்போ படிச்சுட்டே இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா நம்ம ஜாங்கும் ரெடி ஆகி வரேன். எங்கப்பா படிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல நான் அக்வேரியம் வர போயிட்டு வரேன் அப்படிங்கிறான். அப்படியே பல்ப் ஆயிடுச்சு. இல்ல அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ் பண்றதுக்காக போவோம் அப்படிங்க. நம்ம ஹீரோயின் அங்க நின்று வா அப்படி சொல்லி கூப்பிட்டு இருக்கா. உடனே ஆன்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு, சரி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலத்துல பசங்க பிள்ளைங்களும் ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நேரா ஹீரோவும் ஹீரோயினும் அக்வேரியமுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ இந்த ஊர்ல இருக்க இந்த அக்வேரியமுக்கும் வந்தது இல்ல. எனக்கு இந்த இடம் அத்துப்படி, நான் உனக்கு கைட் பண்றேன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு மீனை பார்த்து, இது கியூட்டா இருக்கல, இதோட பேர் தான் சாலமாண்டர் அப்படிங்க. அதே இடத்துல ஒரு அம்மா 2 குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு, இங்க பாத்தீங்களா இந்த ஃபிஷோட பேர் தான் கிளவுன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு பல்பா போச்சு. இப்போ டக்குன்னு சமாளிக்கிறதுக்காக, ஏன் அந்த மீன் அழகா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பக்கத்துலேயே போய் நின்று, இது மட்டும் பாயில் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு அந்த குட்டி போய் அழுகவே ஆரம்பிச்சிட்டான். அந்த அக்கா இந்த மீனை சாப்பிட போதாமான்னு சொல்லிட்டு. இப்போ டக்குனு ஹீரோ வந்து, அவ அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னா, அவ உண்மையெல்லாம் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு, நீ கூட கியூட்டா இருக்கப்போன்னு சொன்னதும் அப்ப என்னைய தின்றுவியான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அடுத்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. எப்பவும் போல வீடியோ ரெக்கார்ட் பண்றான். ரொம்ப ஜாலியாவே இந்த இடத்துல என்ஜாய் பண்றாங்க. அப்படியே திரும்பி பார்க்க அந்த குட்டி பையன் மிஸ் ஆகிட்டான். இப்போ டக்குன்னு அவனை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். அவன் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, அண்ணா இந்த அக்கா உங்களை திங்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்கிறா. டக்குன்னு ஹீரோன், ஏன் என்ன சொல்ற அப்படிங்க. ஆமா அந்த கியூட்டா இருக்க மீனை சாப்பிடணும்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப அந்த மீனை பார்த்த பார்வையில தான் உங்களை பார்த்துட்டு இருக்காங்கவும். இவ உடனே, இங்க பாரு நான் அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை அப்படி பாக்குறேன், அதை நான் சாப்பிட்றதுக்காக பார்க்கல சரியான்னு சொல்லிட்டு அந்த பையனை முன்னாடி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து அவங்க அம்மாவையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, கொடுத்தாச்சு. போகும்போது அவங்க அம்மாவும், ரொம்ப தேங்க்யூமா, நான் இந்த கீ செயின் அக்வேரியம்ல வாங்கினேன், இதை நீங்க வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போவேன். அது 2 ஒரே மாதிரி இருக்கு, அப்போ நீ நான் ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் அதை பவுச்சில் மாட்டிட்டு, இதை நான் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஏதோ டூம்ஸ் டேன்னு ஒன்று வரப்போதாமா. அந்த நாளுக்கு அப்புறமா சூரியனே திரும்ப வராது தெரியுமா. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு காசிப்பை பேசிட்டு இருக்காங்க. அதே போல ஹீரோட கிளாஸ்லையும் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூரன் எல்லாம் எங்களுக்கெல்லாம் இதில் நம்பிக்கையே இல்லைங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கானுங்க. அடுத்த கிளாஸ் டீச்சரும் வந்து, நம்ம ஸ்கூல்ல உள்ள பாதி பேர் பக்கத்து ஸ்டேட்ல இருக்க ஒரு எக்ஸாம் காம்படிஷனாக அட்டன் பண்ண போறீங்க, அப்புறம் 2 நாள்ல எக்ஸாம்ஸ் வேற வரப்போகுது, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அந்த காம்படிஷன் போறதுக்காக நம்ம ஜியாவும் சுசாய் வீட்டுக்கே வந்துட்டான். சுசாயும் உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். அப்பவும் நானும் கூட வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பா நான் பெரிய பிள்ளை ஆயிட்டப்பா, எனக்கு அலாரம் கூட தேவையில்லை, நானே எழுந்துப்பா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம 3 பசங்களும் ட்ரெயின்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 பிள்ளைகளையும் இன்னும் காணோம். ஹீரோவும் கால் பண்ணி பாக்குறேன், அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் இவங்களை காட்டினா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. லைட்டா இப்பதான் ஜியாக்கே தூக்கம் கலையுது. எழுந்து பார்த்தா 9க்கு மேல ஆயிடுச்சு மணி. 10 மணி ட்ரெயினை பிடிக்கணுமே, இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை எழுப்பி காட்டிட்டு இருக்கேன். சரி எப்படியும் ட்ரெயின்ல போக முடியாது, பஸ்ல போய்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ட்ரெயின்ல முன்னாடி போவேன், மெசேஜும் பண்ணிட்டா, நீங்க முன்னாடி போங்க நாங்க பஸ்லயே வந்துக்கிறோம்னு சொல்லிட்டு. உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியுமா அப்படிங்க. இங்க ஹீரோனை பஸ்ல காட்டுறாங்க. முதல் டைம் ட்ரெயின் ட்ரிப் போகலான்னு ஆசையாக இருந்தேன், இப்படி அலாரம் வைக்காம என் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ பசங்களும் நேராக ரூமுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ அவங்க வர டைமை வந்துட்டு அலாரமே வச்சிருக்கான். ஸோ வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடியாக போவேன். கூரனும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஸ்வெட்டரையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம பொண்ணுங்களும் வந்தாச்சு. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். ஜியா இங்கே கூடல நின்றுட்டு இருக்கேன், இந்த இதை போட்டுக்கோ அப்படி சொல்லி கொண்டு வந்து ஸ்வெட்டர் கொடுக்குறான். அவளும் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டா. இதை பார்த்துட்டு ஹீரோயின் சிரிக்கேன். இந்த அவனுக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே
அப்படியே 4 பேரும் ரூமுக்கு கிளம்புறாங்க. சுசாய்க்கும் ஜியாக்கும் தனித்தனி ரூமு. ஸோ டாட்டா பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. சுசாய் ரூமுக்குள்ளே இன்னொரு புது பொண்ணு இருக்கா. ஸோ 2 பேரும் இந்த ஸ்கூலில் அப்படி சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்க அந்த புது பொண்ணு உடனே நீ அந்த ஸ்கூல்லையா படிக்கிற, அப்போ உனக்கு ஜாங் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. தெரியும் எங்கள் ஸ்கூல்லேயே பாப்புலரான பையன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்குறா. எனக்கா நாங்கள் முன்னாடி ஒரு காம்படிஷன் கூட அட்டன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் ஸ்கூலில் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்னதும் ஹீரோனுக்கு மூஞ்சியாக மாறி போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனும் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் தான் எழுத போகிறான்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக 2 பேரும் ஒரே ஹாலில் தான் இருப்போன்ட்டு இருக்கா. இந்த பக்கத்தில் ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். கூரான் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறா. என்னோட ரூம்மேட்க்கு உனக்கு தெரியும்னு சொன்னா, உனக்கு அவளை தெரியுமான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கேட்க அப்படின்னு மட்டும் சொல்கிறான். உனக்கு அவளை இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேணும்னே இவளை வெறுப்பேற்றதுக்காக நாங்கள் காம்படிஷன் அட்டன் பண்ணோம், அவளுக்கு ஃபிசிக்ஸ் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்கிறத பார்த்தா 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் தான் போலி அப்படின்னு மூஞ்சி வாடி போச்சு. இப்போ குட்டியாக ஒரு மூமெண்ட்ஸை கட்டுறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு ட்ராமாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம ஹீரோ இன்னும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இது ஹீரோ பார்த்துட்டு எங்கே உன்னோட டைலாக்கை சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறான். சரின்னு இவ்வளோ அந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸ் டைலாக்கை சொல்கிறா. அதில் அந்த சிண்ட்ரெல்லாவோட டைலாக் வந்துட்டு நான் அந்த பிரின்சஸ்க்கு டிசர்வான பர்சன் கிடையாது, அந்த மேஜிக் இல்லைன்னா நல்லா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த டைலாக்கு. எனக்கு இந்த டைலாக்கே பிடிக்கல. எதுக்காக சிண்ட்ரெல்லா அவளை லோவாக நினச்சிக்கணும்? 2 பேருக்கும் டிசர்வான பர்சன் தான், அதனால தானே சேர்ந்துருக்காங்க. சார்கிட்ட சொல்லி ஃபைனல் டைலாக்கை மாற்றணும் அப்படிங்கிறா. ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்போது நீ இந்த டைலாக்கை யூஸ் பண்ணு, எல்லா பொண்ணுங்களுமே பிரின்சஸ் தான், அவங்களோட உண்மையான லவ் கண்டுபிடிச்சா அப்படின்னு சூப்பராக இந்த டைலாக் சொல்ல ஹீரோனுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இவன் சொல்ல போய் தான் அந்த ஸ்டேஜில் இவன் இந்த டைலாக்கை சொல்லியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த புது பொண்ணுக்கு எனக்கும் முன்னாடியே ஜாங்க தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை நம்ம திங்க் பண்ணுறது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வர ஹீரோ இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜாங் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இப்போ தான் சொல்கிறான். சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே, அவங்க இன்னும் முடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாவம் கூட தாங்க முடியாமல் குறுகி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு வெயிட் பண்ணி சரி வாங்க நான் உங்களுக்கு ட்ரிங்க் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட கரெக்டாக அந்த புது பொண்ணு வரா. எங்கே போகிறீங்க? எப்படியும் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் இல்லையா, நான் உங்களுக்கு டூரிஸ்ட் கைடாக போகிறேன், நான் தான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் அப்படின்னதும் ஹீரோயின் மூஞ்சி வாடி போச்சு. அதுக்கேற்ற மாதிரியே இவங்கெல்லாம் கடையில் ஜாலியாக நின்றுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. பாத்தியா உங்க 2 பேர் தான் ஒன்றும் நின்றுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அடுத்து அப்படியே சுற்றி பார்க்கறதுக்காக சுற்றிட்டு இருக்காங்க. அதுலேயும் முன்னாடி அந்த பொண்ணு அவனும் தான் போயிட்டு இருக்காங்க. பின்னாடியில் நம்ம ஹீரோயின் ஜியாவோட வந்துட்டு இருக்கா. இது பார்த்தாதுன்னு மேலே ஏறி பார்க்கலாம், அந்த மலையில காட்சி ரொம்ப அழகா இருக்கும், நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னதும் பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்ல நீங்களே போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, நான் இங்க உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டா. ஸோ அவங்க எல்லாரும் கிளம்பிட சொன்னதும் போயிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு ஹீரோ ஜெல்லி எண்ணிட்டுறான். நீ எனக்கு ஜெல்லி வாங்க தான் போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனக்கு மூடு சரியில்லைன்னா ஜெல்லி சாப்பிடவில்ல அதனால தான் அப்படின்ட்டு எப்படியோ அவங்க வர 2 மணி நேரம் ஆகும். ஸோ நம்ம சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேபிள் காருக்கு தான் போகிறாங்க. வியூவே சூப்பராக இருக்கு. ஸோ அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க ஹீரோயினும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே நம்ம ஹீரோயினும் நீ எப்போச்சும் சோகமாக இருந்தன்னா நான் பண்ணுறது மாதிரி நீ ட்ரை பண்ணு. ஃபஸ்ட்டு என்னோட ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிடுவேன், அப்புறம் ஐஸை கடிச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா பீச் ஓரத்தில் போய் விளையாடுறது, அதுவும் இல்லைன்னா சன்செட்டை பார்க்குறது. இது போல் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி அந்த சேட்னஸ் எல்லாம் போயிடும். அப்படி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் உன்னை பார்த்தா போதும், எனக்கு எல்லாமே நார்மல் ஆகிடும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ அவளும் இங்கே பார்ப்பான், எப்பவும் நீ உன்னை லோவாக வச்சுக்காத, ஏன்னா உன்னை பிடிச்சவங்களும் சிலர் இருக்காங்க, அவங்க மூலமாக இந்த உலகத்தையே ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஊனால தான் அவங்களுக்கு இந்த உலகமே ரொம்ப அழகாக தெரியுது, உன்னை போல ஆகணும்னு சிலரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவனும் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே நீ ஆல்ரெடி ஆயிட்ட மாதிரி தான் இருக்குங்கிறான். இந்த பக்கத்தில் நம்ம பசங்கள்ல ஜியா சுத்தமாக நடக்கவே முடியல. கூரான் தான் அவள் பேக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அடுத்து என்ன ரூமுக்கு வந்து ஜியா கிட்ட தான் செம்ம ஜாலியாக 2 பேர் மட்டும் இன்னைக்கு என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளும் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த புது பொண்ணு ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி கெட்ட பொண்ணு நல்லா இல்லடி, அவள் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறா தெரியுமா, எனக்கு என்னமோ அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான் தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோனும் சோகமோட ஆன் பண்ணிட்டு வரேன். ஹீரோவும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் பேசுங்க நான் அந்த பக்கமாக போக வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. சுசாய் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொன்னதும் அந்த பொண்ணு உடனே எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குப்பா, 2 பேரும் போய் உள்ள உட்காந்து பேசுங்க, கூட அடிக்கிறதுல அப்படி சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. இப்போ ஹீரோ உள்ள வந்தவன் ஹீட்டிங் மிஷின் நீங்கள் ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க, அதான் உனக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்க ஹீரோனு சிரிச்சுக்கிட்டு தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டா. இப்போ இங்கிருந்து போகணும்ல, ஸோ அப்படி இப்படின்னு பார்த்துட்டு சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டா. இவ்வளோ எட்டி பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல அப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணா ரூமில் இருக்கா. அந்த புது பொண்ணு இவளோட கீ செயின் பார்த்துட்டு இதே மாதிரி கீ செயின் தான் ஜாங்கிட்டே இருந்துச்சு, அப்போ நீங்கள் அப்படின்னு சொன்னதும் இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், அக்வேரியம் போயிருந்தோம், அங்கே ஒரு ஆன்ட்டி தான் எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு சுசாய், பசங்க எல்லாரும் எல்லாத்தையும் வார்த்தையிலேயே சொல்ல மாட்டாங்க, அதை விட நிறையவே ஆக்ஷனில் காமிப்பாங்க. உனக்கு தெரியுமா, ஜாங்கு ஜூனியர் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவன் யாரையும் சேர்த்திக்காம தனியாகவே தான் இருப்பான் தெரியுமா. எனக்கு என்னமோ இப்போ அவன் கொஞ்சம் மாறிட்ட மாதிரி இருக்கு, நீ கூட அவனுக்கு ஸ்பெஷல் மாதிரி தான் தெரியுதுங்க. அவள் என்ன புரியாமல் கேட்குறா. ஜாங்கோட ஒரு ட்ரஸ்டடான ஃப்ரெண்ட் நீயாக தான் இருப்பேங்கிறா. சரி
இதெல்லாம் நீ எப்படி கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதும், நான் சைக்காலஜி படிக்கிறேமா, எனக்கு எல்லாம் பார்த்ததுமே தெரிஞ்சிடும் சொல்கிறா. அடுத்த நாள் நம்ம பசங்களாம் கிளம்ப போகிறாங்க. ஸோ டாடா பாய் பாய் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிட்டு அவன் உன்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டானா கொஞ்சம் கூட யோசிக்காம நீ அவனோட உலகத்துக்குள்ளே சீக்கிரமாக போயிடு அப்படின்னு இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணி சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் மண்டை ஏட்டிட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உண்மையாகவே இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். இப்போ கட் பண்ணி மூமெண்ட்ஸில் அப்படியே குட்டியா ஹீரோயின் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு நானும் ஜாங்க போகிறோம் இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் அந்த ஸ்டேட்டுக்கு போனதே இல்லை, ஒரு நல்ல பிளான் போட்டு போய் ஆகணும்னு சொல்லி